ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் டீ கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. இதுவும் வந்து 100% கமர்ஷியல் செல்லிங் தான். பட் இது கூட வந்து நான் ஹோம்மேட் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஹோம்மேட் டிப்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம பசங்களுக்கு செய்யும் போதோ இல்லை வந்து நம்ம பக்கத்து வீட்டில் நெய்பர்ஸ் இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்ட்டு ஆர்டர்ஸ் வரும்போதோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸும் இதில் இருக்குது. ஸோ கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்னு வரும்போதே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட பட்ஜெட்டை கம்மி பண்ண பார்ப்போம் இல்லைங்களா. அதுதானே கமர்ஷியல் செல்லிங். மோஸ்ட்லி நம்ம என்னதான் வந்து இதுவாக பண்ணாலுமே கமர்ஷியல் அப்படின்னு போனாலே வந்து நம்ம காஸ்ட் கட்டிங்கிறது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து அப்படியே டிப்பிக்கலி நான் வந்து கமர்ஷியல் இது போட்டேன். ஸோ இதில் வந்து வித் ஹோம்மேட் டிப்ஸோட போடுறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை எந்த வேணாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் கமர்ஷியல் செல்லிங் போகும்போது நம்ம அந்த மார்ஜரின் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம வந்து ஹோம்மேட் பட்டர் யூஸ் பண்ணுறோம்னா ஸோ செல்லிங் காஸ்ட் டிஃபர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வர காஸ்ட்டே நம்ம வந்து அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 300 கிராம் மார்ஜரின் எடுக்க போகிறோம். 300 கிராம் வந்து சுகரு. மைதா வந்து வெறும் பிளெயின் கேக்காக நம்ம பண்ணும்போது 300 கிராம் எடுத்துடணும் இல்லைங்களா. பட் இப்போ நம்ம சாக்லேட் கேக் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நான் 250 கிராம் மைதா, 50 கிராம் கொக்கோ எடுத்துக்கிறேன். எப்படி எடுக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் கேக் இப்போ உங்களுக்கு ஒரு வெனிலா கேக் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு சாக்லேட் பண்ணும்போது ஐயோ நமக்கு சாக்லேட் நீங்கள் பண்ணதில்லை ஸோ அதனால நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. உங்களுக்கு வெண்ணிலா கேக் பண்ண தெரிஞ்சாலே வந்து சாக்லேட் கேக்குக்கு வந்து நீங்கள் வெண்ணிலா கேக்குக்கு நீங்கள் மைதா எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதில் 20% கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணணும். இப்போ நான் 300 கிராம் மைதா யூஸ் பண்ணுறேன்னா 20% வந்து 60 கிராம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அதாவது 15 to 60 கிராம் வரைக்கும் நம்ம வந்து 15 to 20% வரைக்கும் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கு 50 கிராம்ஸ் வந்து கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். ரீசன் என்னன்னா, என்னோட கொக்கோ பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலர் கொக்கோ பவுடர் ஓகே, அதனால நான் அது யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா கேரமல் யூஸ் பண்ணுவாங்க, சாக்லேட் கலர் யூஸ் பண்ணுவாங்க, சாக்லேட் எசன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளேவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்பட்டதுனா தான் நம்ம வந்து இந்த எசன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சாக்லேட் எசன்ஸ் உங்ககிட்ட இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், அதில் ப்ராப்ளமே இல்லை. பட் நான் இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் தான் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ எப்படி பண்ணணுன்றது பார்க்கலாம் நம்ம. ஸோ நான் வந்து போடும்போது உங்களுக்கு இன்க்ரீடியண்ட்டோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதில் வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்ஜரினும் இந்த 9 முட்டையில் 3 முட்டை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுற போகிறேன். அடுத்தது வந்து சுகர் 300 கிராம் எடுக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ 300 கிராம் மார்ஜரின், 300 கிராம் சுகர், 3 eggs இப்போ போட போகிறேன். ஸோ நல்லா வந்து அது பீட் ஆகி மேலே வரும்போது தான் நான் வந்து மிச்சர் 6 eggs நான் இதுக்குள்ளே போட போகிறேன் ஓகேங்களா. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்ட் மிக்சர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஹேண்ட் பீட்டர் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் பீட்டரே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து மார்ஜரின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மார்ஜரின். ரெண்டாவது வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தீங்க. இது வந்து ஜிஎஸ்எம்மா லில்லியான்னு கேட்டிருந்தீங்க. ஜிஎஸ்எம் மார்ஜரின் ஓகேங்களா. லில்லி மார்ஜரின் அப்படின்றது பஃப்புக்கு செய்கிற மார்ஜரின். அந்த மார்ஜரின் கேக்குக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஜிஎஸ்எம் மார்ஜரின் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்லை இந்த பேர் ஞாபகம் இல்லைன்னா கேக்கு பண்ணுற மார்ஜரின் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எசன்ஸ் மார்ட்டில் கிடைக்கும் ஓகேங்களா. இந்த மார்ஜரின் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசன்ஸ் மார்ட்டில் தான் கிடைக்கும். சென்னையில் இருந்தீங்கன்னா நம்மளோட வால்டாக்ஸ் ரோட் போனீங்கன்னா நிறைய எசன்ஸ் மார்ட் இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் லோக்கல்லே இருக்க எசன்ஸ் மார்ட்னா அங்கேயும் போனீங்கன்னா உங்களுக்கு எசன்ஸ் மார்ட் கிடைக்கும். மார்ஜரின் கிடைக்கும். ஆனால் நம்ம பாரிஸ் போனீங்கன்னா இந்த 1 kg 2 kg கிடைக்கும். பட் நம்ம லோக்கல் எசன்ஸ் மார்ட்லாம் வந்து பல்காக சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மார்ஜரின் போட்டாச்சு. நார்மல் கிரானுலேட்டட் சுகர் தான், அதே 300 கிராம் தான் எடுத்துருக்கேன். நான் சுகர் மட்டும் 325 கிராம் எடுத்திருக்கேன். ரீசன் அது சொல்லிக்கிறேன். ரீசன் எதுக்காக 25 கிராம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம பிளெயின் கேக் பண்ணும்போது நான் 300 கிராம் தான் எடுத்தேன். நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிட்டர்னஸை வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக, அதை வந்து அந்த பிட்டர்னஸை கொஞ்சம் வந்து இது ஓவர் டாமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சக்கரை கொஞ்சம் லெவலில் அதிகப்படுத்தியிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 325 கிராம் வந்து சுகர் ஓகே. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து இன்க்ரீடியண்ட்டோட லிஸ்ட்டு நான் தரேன். இது கூட வந்து ஒரு 3 எக்கு நம்ம அடிச்சுக்கலாம் ஓகேங்களா. எப்போவுமே நிறைய எக்ஸ் எடுக்கும் போது இது மாதிரி தனி கப்பில் நீங்கள் வந்து அடித்து எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து என்ன ஆகும்னா, சப்போஸ் கெட்டு போன முட்டை நீங்கள் ஒன்று ஒன்றா ஒடிச்சு ஊற்றும் போது அதில் ஒரு முட்டை கெட்டு போய் நீங்கள் தெரியாமல் ஊற்றுனீங்கன்னா கூட அப்புறமா வேஸ்ட்டாக போயிடும் உங்கள் கேக்கு.
அதே மாதிரி என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் பற்றி நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, இன்னும் இருக்கான்னு. இது வந்து ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸ் தான், எனி டைம் அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து காம்போவாக கேக் பேக்கிங் அண்ட் ஃப்ராஸ்டிங் கிளாஸ், பேக்கரி ஸ்டைல் குக்கீஸ் அண்ட் ஹோம்மேட் சாக்லேட்ஸ், இது 3 காம்போவாக எடுக்கிறவங்களுக்கு இது ப்ரைஸ் வந்து 3000 ருபீஸு. நீங்கள் இதே தனித்தனியாக அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து 4000 வரும். 2000 கேக் பேக்கிங் அண்ட் ஃப்ராஸ்டிங், பேக்கரி ஸ்டைல் குக்கீஸ் 1000 அண்ட் ஹோம்மேட் சாக்லேட் வந்து 1000 ருபீஸ் வரும். ஸோ வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து மார்ஜின் 300 கிராம், 325 கிராம் சுகரு அண்ட் 3 எக் இதில் போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் மீடியம் ஸ்பீட் மாற்றிக்கலாம். ஹை ஸ்பீடு தேவை கிடையாது. ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு, இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேக்கிங் டின்னை வந்து க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பரோ பட்டர் பேப்பரோ போட்டுருங்க. உங்களுடைய ஓடிஜே வந்து பேக் மோடில் 170 டிகிரி செல்சியஸில் மினிமம் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ஸோ நான் இது வந்து 8 × 8 இன்ச் டின் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதை ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் அடிச்சுக்கிறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டரே இதுக்கு போதும். நான் நிறைய பண்ணுறதுனால எனக்கு கை வலிக்குன்றதுக்காக தான் நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பட் மோர் தென் நீங்கள் வந்து 9 எக்குக்கு மேலெல்லாம் போகிறீங்க, 12 எக்கு 20 எக்கு வச்செல்லாம் செய்கிறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கி தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, இது வந்து கேர்டல் ஆகுது எக்கு போடும்போதுன்னு. நான் இது வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். பட்டர் கூட நம்ம எக்கை ஆட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன ஆகும்னா அது வந்து லைட்டாக கேர்டல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஃபைனலாக வந்து அது நல்லா வந்து உங்களுக்கு பேட்டர் ரெடி ஆகிடும். ஸோ அந்த கேர்டல் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் வந்து இப்போ நான் ஆல்டர்னேட் ஹோம்மேட் டிப்ஸும் நான் சொல்லிடுறேன். மார்ஜரினுக்கு பதில் நீங்கள் ஹோம்மேட் பட்டர் யூஸ் பண்ணலாம். பட் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க, சால்டட் பட்டரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இதில் எவ்வளோ கிராம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கிராம் வந்து நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க பேட்டரோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா க்ரீமி டெக்ஸ்டர். ஓகேங்களா. பட்டர் வித்து நம்ம பட்டரை வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு பண்ணும்போது அது வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்டரில் பண்ணுற டீ கேக் தான் இது. ஸோ இந்த மாதிரி டீ கேக்கில் தான் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஈவனாக எல்லாத்துலேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பட் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எக் பேஸ்டு போகிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறது, நட்ஸ் ஆட் பண்ணுறது, ட்ரைடு ஃப்ரூட்ஸ் இதை எதுவுமே பண்ணாதீங்க. எல்லாமே போய் கீழே டெபாசிட் ஆகிடும், அங்கங்கே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் பட்டர் வச்சு பண்ணுற அந்த இதை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இதில் மெயின் ஹோம்மேட் டிப்ஸே வந்து நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது நல்லா வந்து நான் பண்ணிவிட்டு மீடியம் ஸ்பீடுக்கு மாற்றுறேன். ஓகேங்களா. இப்போ நான் மீடியம் ஸ்பீட் மாற்றிட்டேன். கொஞ்சம் இது நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து பீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு எக்காக ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட இதை நல்லா வந்து க்ரீமி டெக்ஸ்டரில் வந்துருக்கு பாருங்கள். நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு ஓட விட்டுருக்கேன். ரீசன் என்னென்னா அந்த கேர்டல் வந்து உங்களுக்கு நல்லா வந்து செட்டில் ஆகிடுச்சு, அதுக்காக தான் நான் அதை காட்டுறதுக்காக பண்ணிவிட்டேன். அண்ட் ரெண்டாவது வந்து நான் சொன்னேன் இல்லையா, சாக்லேட் டீ கேக்கில் வந்து கேரமல் கலர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேரமல் கலர் தான் யூஸ் பண்ணும். இது பேர் காஸ்டிக் கேரமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் பிளாக் ஜாக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது 1 kg இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் எசன்ஸ் மார்ட்டில் தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இருக்கும் கேரமல் கலர். ஓகே, இது நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் கலர் நீங்கள் யூஸ் பண்ணுற இதுக்கு பொறுத்து குவான்டிட்டிஸ் பொறுத்து நீங்கள் இந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இதை நான் வேணும்னா ஆட் பண்ணிப்பேன். எனக்கு கலர் பிடிக்கலன்னா தான் ஆட் பண்ணுவேன், இல்லைனா நான் ஆட் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஹோம்மேடாக இப்போ வீட்டில் நமக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வருது, வீட்டில் இருக்கவங்க வந்து நம்மக்கிட்ட 1 kg 2 kg கேட்குறாங்கன்னும் போது இதை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களோட கொக்கோ பவுடரையும் அதிகப்படுத்துங்க, டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள், சுகரோட கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து இது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது ஹோம்மேடாக இருந்தால். பட் கமர்ஷியல் செல்லிங் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கொக்கோ பவுடர் இன்க்ரீஸ் பண்ணணும் கூட கிடையாது. கொக்கோ பர்சன்ட் நீங்கள் ஒரு 10% எடுத்துக்கினா கூட போதும். நீங்கள் இந்த காஸ்டிக் கேரமலை 1 டீஸ்பூன் to 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாக்லேட் கலர்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா. அண்ட் அகைன் சாக்லேட் எசன்ஸ் யூஸ் பண்ணலாம். சாக்லேட் எசன்ஸ் போத் கமர்ஷியல் அண்ட் ஹோம்மேடுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 1 by 1 எக்காக ஆட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு க்ளோசரில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. ஒரு பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இன்னொரு எக்கை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த கேர்டெல்லாம் வந்து நல்லா செட்டில் ஆகி க்ரீமி டெக்ஸ்டர் வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் கேர்டல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஓகேங்களா.
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஒரு எக்காக வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம பேலன்ஸ் வந்து 6 எக்ஸை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் மொத்தம் 6 எக்கையும் ஊற்றிட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இதுவாகி வரட்டும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து எக்கெல்லாம் நல்லா வந்து பீட் ஆகிட்டு வருது. இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸை சீவ் பண்ணி எடுத்துக்கிறேன். மைதா 250 கிராம், கொக்கோ பவுடர் 50 கிராம். என்னோட கொக்கோ பவுடர் டார்க் கொக்கோ பவுட்ரு, அதனால் நான் வந்து 350 கிராம் வந்து எடுத்துருக்கேன். 50 கிராம் வந்து எடுத்துருக்கேன். 250 கிராம் மைதா, 50 கிராம் டார்க் கொக்கோ பவுடர். இன்கேஸ் உங்களுடைய கொக்கோ பவுடர் லைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் 60 கிராம் எடுத்துக்கோங்க. கலருக்கு நான் சொன்ன கேரமல், காஸ்டிக் கேரமல் யூஸ் பண்ணுங்கள். ஹோம்மேடாக இருந்தால் நார்மல் கேரமல் கலர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சில வேறு கேக் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன பண்ணணுன்ட்டு தோணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த மிக்சரில் போட்டுக்கலாம். ஸோ நான் இதை மொத்தமாகவே கொட்டிட்டு நான் வந்து இது பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தையுமே இப்போ வந்து இதில் கொட்டியாச்சு. ஃபஸ்ட்டு 1ல் வைங்க, இது கொட்டினதுக்கப்புறம், ஏன்னா பறக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் அந்த க்ரீமோட செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்ப மீடியம் ஸ்பீடுக்கு மாற்றிக்கலாம். இதுவே நமக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுத்துரும். இந்த சைடில் இருக்கிறது அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எலக்ட்ரிக் பீட்டரில் அடித்தாலும் சரி, ஹேண்ட் மிக்சரில் அடித்தாலும் சரி, ஃபைனலாக ஒரு தடவை நம்ம ஸ்பேட்சுலா வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரீசன் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம எலக்ட்ரிக் பீட்டர்லாம் அடிக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம உள்ள வரைக்கும் இந்த கிளாஸ் பவுலெல்லாம் அடியில் பாட்டமில் வச்சு அடிக்க மாட்டோம். ஏன்னா டங்குன்னு சவுண்டு கேட்கும், உடஞ்சிட போது பயத்திலே கொஞ்சம் மேலாக அடிப்போம். அதே மாதிரி ஸ்டாண்ட் மிக்சர்லையும் சரி, அது ரொம்ப அடியில் அந்த இதுவோட வராஞ்சிக்கிட்டு பண்ணாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அங்கங்கே லைட்டாக வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால தான் ஃபைனலாக ஸ்பேட்சுலாவில் நம்ம கொடுக்கறது. ரெண்டாவது வந்து நான் எப்போவுமே சொல்கிறது தான், வெட் இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் ப்ராப்பர் மிக்சிங் மெத்தடு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு மெயின் வந்து பட்டர் நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் அடித்த எக்கும் நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த பேட்டர் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இதுவே போதும். நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி நிற்கிதுன்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி நின்னாதான் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரைடு நட்ஸு இது எல்லாமே வந்து ஆட் பண்ண முடியும். எக் பேஸ்டு போயிட்டு பட்டர் பேஸ்டு போகாமல் எக் பேஸ்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எக் இதுக்கு போனீங்கன்னா உங்களால் இது மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? மெயின் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நம்மளுடைய பேக்கிங் டின்னில். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இங்கே ஓரத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா, இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா எவ்வளோ இது பார்த்தீங்க, பாட்டமில் எப்படி வந்து உங்களுக்கு நிற்கிது பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறது, நல்லா வந்து ஃபைனலாக நம்ம வந்து அடியிலேருந்து எடுத்து இது மாதிரி மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஹேண்ட் விஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பட் இந்த ஸ்க்ராப் பண்ணுறதுக்கெலாம் ஸ்பேச்சுலாஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய பேட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு.
கொஞ்சம் கார்னருக்கு மட்டும் இதை வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேப் பண்ணிங்கன்னா சரியாயிடும். இந்த மாதிரி மிக்சிங் பவுல்லே நல்லா உங்கள் ஸ்பேச்சுலா வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது ப்ளம் கேக், பேக்கரி ஸ்டைல் ப்ளம் கேக் வந்து உங்களுக்கு போடுறேன். பேக்கரி ஸ்டைல் ப்ளம் கேக்கு அதில் நான் வந்து இந்த காஸ்டிக் கேரமல் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து பட்டர் போட்டு பட்டரில் க்ரீஸ் பண்ணி மைதாவை வச்சு க்ரீஸ் பண்ணியும் நீங்கள் வந்து போர் பண்ணலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேணும்னா நீங்கள் அந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டர் மெயின் இதுவாக இருக்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு பிளெயின் சாக்லேட் டீ கேக் தான். ஸோ உங்களுக்கு அப்படியே கமர்ஷியலாக வந்து பேக்கரியில் விற்கிற மாதிரி இந்த ப்ளம் கேக் ஸ்லைஸில் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை நான் முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து 170 டிகிரியில் பேக் மோடில் நான் 50 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க. நம்மளுடைய கேக் வந்து நான் ஓடிஜியில் வச்சுட்டேன். இன்கேஸ் உங்ககிட்ட ஓடிஜி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் டின் வந்து அதுக்குள்ளே நல்லா போகணும். ஓகேங்களா? அது ஸ்கொயர் டின் ஆகட்டும், ரவுண்ட் டின் ஆகட்டும், எந்த ஷேப்பாக இருந்தாலும் அது அந்த பாத்திரத்துக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கணும். அந்த பாத்திரத்துடைய பாட்டம் வந்து உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கணும். ஓகேங்களா? நல்லா திக் பாட்டமாக இருக்கணும். ரொம்ப தின் பாட்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கல்லுப்போ இல்லை வந்து சால்ட்டு இல்லை மண் இது வந்து ஒரு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ரிங் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டின் வைக்கணும். டைரெக்டாக வந்து அப்படியே டின் வெளில வைக்கக்கூடாது. ஸோ எதுக்காக இந்த சால்ட்டோ ப்ளஸ் வந்து இந்த சாண்ட் எல்லாம் உள்ளே போடுறோன்னா, நார்மலாக ஓடிஜிங்கிறது ஒரு ட்ரை ஹீட். ஓகேங்களா? ஸோ அந்த ஹீட்டு ஓவரால் வந்து ஸ்ப்ரெட் ஆகி தான் நமக்கு பேக் ஆகி வருது. ஸோ அந்த ஹீட் வந்து நல்லா வந்து க்ளீனாக, அதாவது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி சாண்டோ கல்லுப்பு போடுறது. ஹெவி பாட்டமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். பட் தின் பாட்டமாக இருக்கும்போது சீக்கிரம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த பாட்டம் வந்து சீக்கிரம் வந்து ரொம்ப ஹெவி ஹீட் வந்து இழுக்க ஆரம்பித்த உடனே அது ஒரு பக்கமாகவே சென்டராகவே உங்களுடைய கேக் வந்து பேக் ஆக ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகும்னா, பேக்கே ஆகிறதுக்குள்ளே அது வந்து என்ன ஆகும்னா அடியிலெல்லாம் தீஞ்ச மாதிரி வந்துடும். அதுக்கு தான் வந்து சொல்கிறது, பாத்திரம் பத்திரமா கரெக்டாக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு அதில் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் இனிமேல் தான் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஹெவி பாட்டம்னா நம்ம குக்கர்லாம் இருக்கு இல்லையா, குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் நல்லா ஹெவி பாட்டம் இருக்கும். அந்த மாதிரி ஹெவி பாட்டமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்கள் வந்து சால்ட்டோ இல்லைனா சாண்டோ போட்டு பண்ணிக்கோங்க. என்ன ப்ரிஃபரபிள் கேட்டிங்கன்னா சால்ட்டே போட்டுக்கோங்க. சாண்டெல்லாம் எங்கேயாவது எடுத்துகிட்டு வந்து பறக்கிறது, நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியலனா மிக்சரில் படுறது அதெல்லாம் வேண்டாம். சால்ட்டு பரப்பிட்டு நல்லா கேக் அந்த ரிங் இருக்கு இல்லையா, நார்மலாக ரிங்கு நம்மளோட இந்த ரிங் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வைங்க. ஓகேங்களா? பிளாஸ்டிக் ரிங்கில் உட்டு ரிங்கெல்லாம் தூக்கி அடுப்பு உள்ளெல்லாம் வச்சிடாதீங்க. ஓகேங்களா? நார்மல் ஸ்டீல் ரிங் வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கணும். நம்மளுடைய கேக் டின்னோ அந்த அடிப்பாகத்தில் இருக்கிற அந்த பாட்டம், அதாவது அந்த பாத்திரத்தோட பாட்டமும் டச் ஆகக்கூடாது. ஈவன் நீங்கள் வந்து மண்ணு தானே இருக்குது அதனால் மேலே வைக்கிறனும் வைக்கக்கூடாது. ரிங் வச்சு ஒரு ஹைட்டில் வைக்கணும். இப்போ நம்ம ஓடிஜியில் வந்து கீழே ஒரு ஃபிலமெண்ட் இருக்குது, மேலே ஒரு ஃபிலமெண்ட் இருக்குது. அதுக்காக நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த ஃபிலமெண்ட் மேலே வைக்கலாமா? அந்த நான் வைக்கிற 8 இன்ச் டின்னு அந்த ஃபிலமெண்ட் மேலே தாராளமாக நான் வைக்கலாம். அதுக்காக வச்சா என்ன ஆகும், அந்த ஹீட்டு ஒரே பக்கமாக வந்து அப்படியே தீஞ்சு போகும். அதுதான் ரீசன். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இது வந்து நான் கமர்ஷியலாக எப்படி பண்ணணும், ஹோம்மேடாக இருந்தால் ஸோ நம்ம மார்ஜரினுக்கு பதில் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். கேரமல், காஸ்டிக் கேரமல் அவாய்ட் பண்ண சொல்லிட்டேன். டார்க் கொக்கோ பவுடரே யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். டார்க் கொக்கோ பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுன்ற பட்சத்தில் நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய சுகரை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பண்ணிக்கிட்டால் அந்த பிட்டர்னஸை அது பேலன்ஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கேக் ஃபுல்லாக பேக் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே எடுத்த உடனே இப்படி ஒரு 2 டேப் பண்ணுங்கள். சைடில் இருக்க அந்த ஹீட் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த ஈஸியாக டிமோல்ட் ஆகும். வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்கள் வயரிங் ரேக் அப்படி வச்சுட்டு அப்படியே பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. பொறுமையாக எடுங்க. ரொம்ப சூடாக எடுக்கிற போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இல்லைன்னா வந்து இப்படியே பாருங்க, நல்லா வந்து உங்களுக்கே தெரியுது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம எந்த பொசிஷனில் நம்ம எடுத்தோமோ அதே பொசிஷனில் நம்ம வந்து இப்போது இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சு
அதாவது திரும்பவும் அதே பொசிஷனில் நம்ம ஆற வைக்கணும். ஓகேங்களா, சாரி. ஓகே, ஸோ அவ்வளவுதான். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எப்படி வந்திருக்கு. சாக்லேட் கேக் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கிச்சன் பிளாட்ஃபார்மில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நம்ம பேக் பண்ண டின்னு இருக்குல்ல அது மேலேயே வச்சு நீங்கள் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று மெயின் இது வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து இல்லை எனக்கு எக் ஸ்மெல் வரா மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் இன்னுமும் எக்கு ரொம்ப நிறைய ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா பட்டர் எசன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பட் ஆனால் ஒன் திங் வந்து சொல்கிறேன், இந்த கார்னர் பீஸ்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி பேக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக் ஸ்மெல் கொஞ்சம் வரும், பட் ஆனால் அதுக்கப்புறம் செட்டில் ஆகிடும். ஓகேங்களா, அதுவும் பட்டர் மெயினாக வச்சு பண்ணுறதுலலாம் உங்களுக்கு பெருசாக எதுவும் வராது. ஸோ இது வந்து பாருங்கள், நான் இப்படியே காட்டுறேன். இது கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, கார்னர்லேயே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம வந்து கேக் நைஃப் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம வெண்ணிலா விட இந்த மாதிரி சாக்லேட் கேக் வந்து ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உள்ளெல்லாம் பாருங்கள் எப்படியே எனக்கு வந்து நல்லா வார்மாக தான் இருக்குது. இத்தனைக்கும் இது வந்து நான் ஒரு 2 hours கிட்ட வந்து வெளியில் வச்சுருந்தேன். இதே வெண்ணிலா ஸ்லைஸ் கேக்காக இருந்தால் என்னத்துக்கு இதுவாயிருக்கும், இது வந்து கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வார்மாக இருக்கும்போது நீங்கள் எடுத்து பேக் பண்ணுறது, அதாவது இப்போ யாராவது கேட்குறாங்க இல்லையா சேலுக்கு வரும்போது நீங்கள் பேக் பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த பேக்கேஜ்குள்ளே ஸ்வெட்டிங் ஆகும். ஓகேங்களா, அதனால் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சாக்லேட் ஸ்லைஸ் கேக். நல்ல ஒரு சாஃப்டான இது. கார்னர் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து கார்னர் 4 pieces கட் பண்ணல. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதை எப்படி கட் பண்ணணுன்றது பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ வேணும் அதை எப்படி நல்லா கட் பண்ணணும் கிளியரான்றதுனா பழைய வீடியோவில் போய் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய சாக்லேட் ஸ்லைஸ் கேக். நான் இதை அப்படியே பிளேட் பண்ணிக்கிறேன். இது நான் வீடியோக்காக எடுத்தது தான், சேல் பண்ணல. ஸோ அதனால நான் இப்படி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் ஹோம் பேக்கர் வீட்டில் இருந்து சேல் பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம ப்ராடக்ட் செல் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், நான் இத்தனைக்கும் வந்து இதில் கேரமல் கலர் கூட ஊற்றலை. ஸோ நம்ம கொக்கோ பவுடர்லேயே இந்த சாக்லேட் கேக் எப்படி வந்திருக்கு அப்படின்றது பாருங்கள். நார்மலாக ப்ளம் கேக்குக்கு அந்த கஸ்டர்ட் அந்த இது காஸ்டிக் கேரமல் யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னா, நம்ம நார்மலாக வாங்குற அந்த ப்ளம் கேக் கலர் வந்து அந்த கேரமல் கலரில் தான் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு அந்த கேரமல் கலர் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணணும்னா, நம்ம ஒரு 2 tablespoon வந்து கேரமல் சாஸ் யூஸ் பண்ணோன்னா அந்த கலர் நமக்கு வரும். ஓகேங்களா, அந்த ப்ளம் கேக் ரெசிபி நான் போடும்போது பேக்கரி ஸ்டைலில் நான் உங்களுக்கு அதை எப்படி பண்ணணுன்றது சொல்கிறேன். ஸோ இதுவும் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பிளெயின் சாக்லேட் கேக்கு. ஸோ இது கூட டியூட்டி ஃப்ரூட்டி நட்ஸு இல்லை ப்ளம்ஸு எது வேணாலும் நீங்கள் போட்டு ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸும் நான் ஃபர்தராக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் பண்ணும்போது எனக்கு நிறைய டிப்ஸு ஸ்டார்டிங்கே வரும்னு கிடையாது. நம்ம பண்ணும்போது தான் எனக்கு சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வரும், ஒன்றுனா உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி உங்கள் இதில் வீடியோ யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காச்சும் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கும் என்னோட சேனலுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.